இந்த பக்கம் வாங்க. நீங்க இந்த பக்கம் இந்த பக்கம் வாங்க. நீங்க இப்படி வாங்க. அவர் கூடுங்க. சரி நில்லுங்க, பக்கத்துல நில்லுங்க. அப்படி நில்லுங்க. இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்க. பாருங்க இந்த விழாவிற்கு வந்துள்ள ஆண்டோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, என்னை இந்த விழாவை சிறப்பதற்கு அழைத்தமைக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் சிறப்பதற்கு என்னை அழைத்தது பெருமையாக இருந்தாலும் நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், படித்து பட்டம் பெறாதவன், ஆனால் உழைத்து உயர்ந்தவன். அதற்காக என்னை அழைத்தார்களே தவிர நான் இங்கு வந்து உங்கள் எதிரே நின்று பேசுவதற்கு கூட தகுதி இல்லாதவன். காரணம், இந்த விழாவிற்கு நான் ஒருவன் தான் வேட்டி அணிந்து வந்தவன். மற்றவர்கள் எல்லாம் வாழ்க்கை அணிந்தவர் வந்தவர்கள். அவர்களிடம் இருந்து எனக்கு என்ன பேசுவது என்று எனக்கு வாய்வரவில்லை. இருந்தாலும் ஒரு மனிதன் தொழில் செய்வதென்றால் அந்த தொழிலில் அவன் கண்ணும் கருத்துமாக இருந்து ஊன் உறக்கம் இல்லாமல் செய்யும் தொழிலை தெய்வம் என்று நினைத்து பாடுபடுவதால் எந்த தொழிலிலும் முன்னேறலாம். எனக்கு 2 வருடமாகத்தான் சிவகுமார் என்றவர் நன்றாக தெரியும். அவர் தொழிலில் திறம்பட செய்யக்கூடியவர். அவர் யாருடைய தொழில் எடுத்து செய்தாலும் நேரம் பார்க்காமல் உறங்காமல் அவர்களுடைய எண்ணம் எந்த எண்ணமோ அந்த எண்ணத்தை ஈடேறக்கூடிய அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உழைத்து அவர்களிடம் பெருமையை வாங்கக்கூடியவர். செய்கிற தொழிலுக்கு பணத்தை பற்றி நினைக்காதவர், ஆனால் பேரும் புகழும் எடுக்க வேண்டும் என்று இரவு பகல் பாராமல் அன்னம் ஆகாரம் இல்லாத விட தூங்காத விட அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் பண்ணுவார். அப்படியேற்பட்ட ஒரு மனிதன் இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுனால அவர் நிச்சயமா நன்றாக முன்னேறுவார் என்ற எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவனுடைய அருளால் அவர் என்றும் இன்று போல் நோய் நொடி இல்லாமலும் நீண்ட ஆயுளும் ஆண்டவன் கொடுத்து அவருடைய தொழில் முன்னின்று நடத்த ஆண்டவனை பிரார்த்தி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி.